தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் கொண்டாடப்படக்கூடிய மிக முக்கியமான திருவிழாக்களில் ஒன்றாக சொல்லக்கூடியது பங்குனி உத்திர திருவிழாவாகுங்க. இந்த விழாவின் முக்கிய அம்சமே ஈரோடு மாவட்டம் கொடுமுடியிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தீர்த்தம் கொண்டு வந்து முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவது தாங்க. அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான அதாவது 2026ஆம் ஆண்டிற்கான பங்குனி உத்திர திருவிழா எப்பொழுது கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. திருக்கல்யாண வைபவம் எப்பொழுது நடைபெறும்? பங்குனி உத்திர திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் எப்பொழுது நடைபெறுகிறது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரவுமாக இருக்குதா? உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தம் இருந்து கொண்டே இருக்குதா? திருமண வர நிச்சயம் கைகூற மாதிரி தள்ளி கொண்டே போய்கொண்டே இருக்குதா? இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் முருகா போற்று என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. நீங்களும் பழனி தண்டாயுதபாணியை தரிசனம் செஞ்சீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வருஷத்திற்கான திருவிழா வரக்கூடிய 26ஆம் தேதி அதாவது மார்ச் 26ஆம் தேதி திரு அவினன்குடியில் கோவிலில் கொடியேற்றத்துடன் தொடங்க இருக்குதுங்க. இந்த விழா நடைபெறக்கூடிய 10 நாட்களும் வள்ளி தெய்வானை சமேதர முத்துக்குமாரசாமி, வெள்ளி காமதேனு மற்றும் வெள்ளி ஆட்டுக்கிடா, வெள்ளி யானை, தங்க குதிரை, தங்க மயில் போன்ற பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி திருவீதி உலா வரக்கூடிய நிகழ்ச்சியானது நடைபெற இருக்குது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருக்கல்யாணம் மார்ச் 31ஆம் தேதி அன்னைக்கு நடக்க இருக்குதுங்க. அன்றைய நாளில் இரவு வள்ளி தெய்வான சமேதர முத்துக்குமார சாமிக்கு திருக்கல்யாணமும் இரவு 9 மணி அளவில் வெள்ளி ரதத்தில் மணக்கோலத்தில் சாமி சன்னதி வீதி மற்றும் கிரி வீதிகளில் உலா வரக்கூடிய நிகழ்ச்சியும் நடைபெற இருக்குது. மேலுமே பங்குனி உத்திர திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் ஏப்ரல் 1ஆம் தேதி அன்னைக்கு நடைபெற இருக்குது. அன்று மாலை 4:20 மணிக்கு அளவில் தேரோட்டமானது நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஏப்ரல் 4ஆம் தேதி கொடி இறக்கத்துடன் திருவிழாவானது நிறைவடைய இருக்குது. திருவிழா நடைபெறக்கூடிய 10 நாட்களும் குடமுழுக்கு நினைவரங்களை பத்தி சொற்பொழிவுகள் நடைபெறுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னிசை மற்றும் பரதநாட்டியம், நாதஸ்வர கச்சேரிகள், வீணை இசை போன்றவை நடைபெறும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலுமே பொம்மலாட்டம், தேவராட்டம், அதே போல் இசை நிகழ்ச்சிகள், நாட்டுப்புற பாடல்கள் போன்ற கலை நிகழ்ச்சிகளானது நடைபெற இருக்குது. மேலுமே திருவிழா நடைபெறக்கூடிய மார்ச் 30ஆம் தேதி முதல் ஏப்ரல் 3ஆம் தேதி வரை மலைக்கோவிலில் தங்கரத புறப்பாடானது நடைபெறாது அப்படின்னு கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்குதுங்க. 30ஆம் தேதி மட்டும் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் தங்கரத புறப்பாடானது நடைபெற உள்ளதாகவும் சொல்லப்படுது. பங்குனி உத்திர என்பது தமிழ் கடவுளான முருகப்பெருமான சிறப்புக்குரிய விரத நாளாக கொண்டாடப்பட்டு வருதுங்க. மாதங்களில் 12வது மாதமான பங்குனியும் நட்சத்திரங்களில் 12வதாக இருக்கக்கூடிய உத்தரம் வரக்கூடிய நாளில் 12 திருக்கைகள் கொண்ட வேலனுக்கு சிறப்புக்குரிய நாளாகவும் சொல்லப்படுதுங்க. மேலுமே பார்த்தீங்க அப்படின்னா தவநிலையில் இருந்த சிவனின் மோன நிலையை கலைத்த மன்மதனை எரித்ததுனால சோகத்தில் தேவர்கள் இருந்திருக்கிறாங்க. இதனால் தேவர்களுக்கு ஆறுதலாக சிவபெருமான் தேவியை இந்த நாளில் மனம் புரிஞ்சிருக்கிறாரு என்பது ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. மேலுமே இந்த நாளில் தான் ராமன் சீதையை பரமேஸ்வரன் பார்வதியாகவும் முருகன் தெய்வானையும் கரம் பிடித்ததாக சொல்லப்படுதுங்க. இதனால தான் இந்த பங்குனி உத்திர விரதத்தை கல்யாண விரதம், திருமண விரதம் அப்படின்னும் அழைக்கிறாங்க. அறுபடை வீடுகளில் இந்த பங்குனி உத்திர நாள் பார்த்திங்கன்னா கோலாகலமாக கொண்டாடப்பட்டாலும் கூட திண்டுக்கல் பழனியில் இந்த திருவிழாவும் தேரோட்டமும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கமாகுங்க. மேலுமே திண்டுக்கலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து புனித நீரானது கொண்டுட்டு வரப்பட்டு போகரால் உருவாக்கப்பட்ட நவபாசன பழனி முருகனுக்கு அபிஷேகமானது செய்யப்படுது. மேலுமே பங்குனி வெயிலில் வெப்பத்தினால் சிதைந்து போகாமல் இருக்க மூலிகைகள் கலந்த காவேரி தண்ணீரில் குளித்து விடப்படுவதாகவும் சொல்லப்படுதுங்க.
பங்குனி உத்திரம் முருகப்பெருமானுக்குரிய விரத நாள் அப்படின்னாலும் கூட இந்த நாளில் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அளவில்லாத பலன்களானது நமக்கு கிடைக்குங்க. அதுலேயும் குறிப்பாக திருமணமானது கைகூடி வருங்க. திருமண தடை இருக்கக்கூடியவங்க இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகும். பங்குனி உத்திர நாளில் முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை சொல்லி நம்ம வழிபடுவதனால நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளானது அதிகரிக்குங்க. நம்முடைய வேண்டுதல்களானது நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. முருகப்பெருமானுக்கு இந்த நாளில் பால் அபிஷேகம் செய்வது முருகப்பெருமானுடைய அருளை நமக்கு பரிபூர்ணமாக பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. முருகப்பெருமானுக்கு கடைபிடிக்கக்கூடிய மிக முக்கியமான விரதங்களில் ஒன்றாக சொல்லக்கூடியது பங்குனி உத்திரமாகுங்க. இதை திருமண விரதம், மங்கள விரதம் அப்படின்னும் அழைக்கிறாங்க. பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரம் வரக்கூடிய நாளே பங்குனி உத்திரமாக கொண்டாடப்பட்டு வருது. மேலுமே பங்குனி மாத பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் தெய்வீக திருமணங்கள் நிறைய நடந்திருப்பதாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு பக்தர்கள் காவடி சுமந்து வந்து பால் கூட ஏந்தி வந்து தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. பங்குனி உத்திரம் பல தெய்வங்களுடன் தொடர்புடையது அப்படின்னாலும் கூட இது முருகப்பெருமானுக்குரிய விரத நாளாகவும் சொல்லப்படுதுங்க. மிக முக்கியமான காரணமும் இதுக்கு சொல்லப்பட்டிருக்குது. பங்குனி மாசத்துல தான் அசுரர்களுடைய கொட்டத்தை அடக்கிய முருகப்பெருமான் தன்னுடைய தாய் தந்தையரை வணங்கி பயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு. குதிரைகள் பூட்டிய தேரில் முருகப்பெருமானுக்கு வாயு பகவான் சாரதியாக இருந்திருக்கிறாருங்க. முருகனுடைய படைகள் அணிவகுத்து சென்றிருந்த போது அப்பொழுது வழியில் ஒரு சிறிய மலை முருகனுடைய படைகளை வழி மறைக்கும் விதமாக பெரிதாக வளர ஆரம்பிச்சிருக்குதுங்க. இதை பார்த்ததற்கு காரணம் தெரியாமல் அனைவரும் திகைத்து நின்றுக்கிறாங்க. அப்பொழுது அங்கிருந்த நாரதர் அந்த மலையை பற்றி முருகப்பெருமானிடம் சொல்லி இருக்கிறாருங்க. இந்த மலை கிரவுஞ்சன் என்னும் அசுரனாக இருந்ததாகவும் சொல்லியிருக்கிறாருங்க. எல்லோருக்குமே தீமைகளை பொருந்திட்டு வந்து தீய சக்தியாகுங்க. அகத்திய முனிவருடைய சாபத்தால் அசையாமல் மலையாக நின்றாலும் இந்த இடத்துல இருந்து கொண்டே தன்னை கடந்து செல்பவர்களை ஏமாற்றி தொல்லை தந்து கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க. மேலுமே இந்த மலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாயாபுரி பட்டினம் என்னும் நகரில் சூரபத்மனின் தம்பியும் யானை முகம் கொண்டவனுமான தாரகாசூரனுடன் ஆட்சி செய்து கொண்டு தேவர்களை ரொம்பவே துன்பத்திற்கு உள்ளாக்கி வரான் அப்படிங்கிற தகவலை நாரதர் முருகப்பெருமானிடம் சொல்லியிருக்கிறாரு. இதை கேட்ட முருகப்பெருமான் தன்னுடைய படை தளபதியான வீரபாகுவுடைய படையின் பாதியை அழைத்து கொண்டு தாரகாசூரனை அழைத்து விட்டு வரும்படி கட்டளையிட்டிருக்கிறாரு. முருகனுடைய கட்டளைப்படி வீரபாகுவின் தலைமையில் முருகனுடைய படைகள் மாயாபுரி பட்டணத்திற்குள்ள நுழைஞ்சிருக்குதுங்க. இந்த விஷயத்தை தெரிந்து கொண்ட தாரகாசூரனும் தன்னுடைய பெரும்படையோடு வந்திருக்கிறாருங்க. அவங்க 2 பேருமே கடுமையாக போர் நடத்தியிருக்கிறாங்க. இரு பக்கத்துலையும் வீரர்களுடைய இழப்பானது அதிகரிச்சிருக்குதுங்க. போர்க்களத்தில் நின்று யுத்தம் செய்த தாரகாசூரன் முருகப்படையின் வீரனான வீரகேசரிய தன்னுடைய கதாயுத்தால மார்பில் அடித்து சாய்த்திருக்கிறாரு. இதை பார்த்த வீரபாகு தாரகாசூரனை கடுமையாக தாக்கியிருக்கிறாருங்க. இதனால் கோபம் அடைந்த தாரகாசூரன் திருசூலத்தால் வீரபாகுவுடைய மார்பில் குத்தி சாய்த்திருக்கிறாரு. அப்பொழுது மூர்ச்சையாகி விழுந்த வீரபாகு தாரகாசூரன் எள்ளி நகையாடி இருக்கிறாருங்க. உடனே அங்கிருந்த முருகனுடைய படைகள் பார்த்திங்கன்னா நாலாபுரமும் சிதறி ஓடியதாக சொல்லப்படுது. மயக்கம் கலைந்து எழுந்த வீரபாகு மீண்டும் மூர்க்கத்தனமாக தாரகாசூரனை தாக்கியிருக்கிறாரு. எதிர் தாக்குதல் நடத்த முடியாமல் தாரகாசுரன் தன்னுடைய மாய வேலைகள் மூலமாக எலியாக மாறி கிரவுஞ்ச மலைக்குள்ளே புகுந்து கொண்டதாக சொல்லப்படுதுங்க. வீரபாகுவும் அதனை தொடர்ந்து மற்ற வீரர்களும் விடாது மலைக்குள்ளே நுழைய மலை தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பித்திருக்குதுங்க. தாரகாசூரனின் அசுர படைகள் முருகப்பெருமானுடைய படைகளை பெரிய அளவில் தாக்கி அழிச்சிருக்கிறாங்க. இதை நாரதர் மூலமாக அறிந்து கொண்ட முருகப்பெருமான் நேரடியாக போர்க்களத்திற்கு வந்திருக்கிறாருங்க. வந்தவர் வலிமை அறியாத தாரகாசூரன் சிறுவன் என முருகப்பெருமான கிண்டல் செஞ்சிருக்கிறாரு. கோபம் அடைந்த முருகப்பெருமான் அவரை கடுமையாக தாக்க ஆரம்பித்திருக்கிறாருங்க. தாக்குதலை சமாளிக்க முடியாமல் மீண்டும் எலியாக மாறி மலைக்குள்ள நுழைய மாய வேலைகளை காட்ட ஆரம்பித்திருக்கிறான் தாரகாசூரன். உடனே முருகப்பெருமான் தன்னுடைய வேலாயுதத்தை கையில் எடுத்து விசிறி எறிந்திருக்கிறாருங்க.
துள்ளி வந்த வேல் மலையை பல கூறுகளாக உடைத்தெறிந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் தாரகாசுரனை வதம் செஞ்சிருக்கிறாரு முருகப்பெருமான். அதற்கு பிறகு முருகப்பெருமான் தெய்வானையை மனம் புரிச்சிருக்கிறாருங்க. அந்த நாளே பங்குனி உத்திர திருநாளாக கொண்டாடப்பட்டு வருது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் பழனி மலை போயிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.